இன்று அல்லூரி சீதாராமராஜுவை பற்றி பேச வந்துள்ளேன். அல்லூரி சீதாராமராஜு விசாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பீமுனிப்பட்டினத்தில் இவர் பிறந்தார் எனவும், மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள மொக்கல்லூர் என்ற ஒரு கிராமத்தில் இவர் பிறந்தார். ராஜுவின் பெற்றோர் வெங்கடராமராஜு மற்றும் சூரியநாராயணம்மா. இவர்கள் சத்திரிய வர்ணத்தை சேர்ந்தவர்கள். இவர் ஒரு தனித்துவமான கல்வியை கொண்டிருந்தார். ஆனால் 18 வயதில் இவர் சன்னியாசியாக மாறுவதற்கு முன்பு ஜோதிடம், மூலிகை, கைரேகை மற்றும் குதிரை சவாரி ஆகியவற்றை ஒரு குறிப்பிட்ட அக்கறை காட்டினார். இந்த திறமைகளுக்கு இவரது கவர்ச்சியான தன்மையும் பழங்குடி மக்களுக்கிடையே மாயாஜால சக்திகள் மற்றும் புனித அந்தஸ்து உடையவர் என்று புகழ் பெற்றார். இந்திய சுதந்திர இயக்கத்தில் ஈடுபட்ட ஒரு இந்திய புரட்சியாளர் ஆவார். 1882ஆம் ஆண்டு மெட்ராஸ் வன சட்ட நிறைவேற்றத்தில் பின்னர் பதேரு காட்டில் பழங்குடியினரின் பாரம்பரிய போடு விவசாய முறைமையில் ஈடுபடுவதை தடுத்தனர். இது சாகுபடியாய் மாறியது. 1922ஆம் ஆண்டு முதல் 24 வரை அம்பாகிரட்சிக்கு ராஜு தலைமை தாங்கினார். உள்ளூர் மக்கள் இவரை மான்ய வீடு, அதாவது காடுகளின் நாயகன் என்று அழைத்தனர். முந்தைய ஒத்துழையாமை இயக்கத்தில் அவசியத்தை கூறி பழங்குடி மக்களுக்கு இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திய ராஜு சிந்தப்பள்ளி, ராஜவோமங்கி, தமணப்பள்ளி, நர்சிப்பட்டினம், அரடிகலா மற்றும் அன்னவரம் ஆகிய இடங்களில் உள்ள காவல் நிலையங்களில் தாக்குதல் நடத்தினார். துப்பாக்கியால் மற்றும் வெடிகுண்டு மருந்தில் கைப்பற்றிய தமணப்பள்ளி அருகே 2 காவல் அதிகாரிகளை கொன்றார். ராஜு இறுதியில் சிந்தப்பள்ளி காடுகளில் ஆங்கிலேயர்களிடம் சிக்கினார்.